அட நீ எங்க இருக்க சஹானா பொண்ணு? வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. பேக்கிங் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் எங்க இருக்க? அது சரி, இந்த பொண்ணு இருக்காளே, எப்ப நான் ஏதாவது சின்ன வேலை சொன்னாலும் சரி இந்த மாதிரி புக் எடுத்துட்டு வந்து நிக்கிற. சரியான தில்லு முள்ளு. எப்ப பார்த்தாலும் ஏமாத்துறது, நடிக்கிறது. ப்ராப்ளம் தான் என்ன? நான் படிக்கலன்னா சொல்லுவீங்க இந்த பொண்ணு படிக்கவே மாட்டேங்கிறானு. ஆனா நான் எப்ப உட்காந்து படிக்கிறேனோ அப்ப நான் நடிக்கிறேன்னு சொல்றீங்க. உங்க ப்ராப்ளம் தான் என்ன? எல்லாத்த விட பெரிய ப்ராப்ளமே நீதான். அப்புறம் இந்த புக் இருக்கே, அதுக்கு கூட உன்னோட பழக்கம் வராது. ஏன்னா அது பல மாசங்களா உன் தலகாணிக்கு கீழே தான் இருக்கு. அதை வச்சுட்டீங்க வந்து எனக்கு உதவி பண்ணு. நீங்க கட்டாயப்படுத்துறீங்க. இன்னைக்கு என்ன கூட்டிட்டு போய் மார்க்கெட் முழுக்க சுத்திட்டீங்க. நான் டயர்டா இருக்கேன், நான் ரெஸ்ட் எடுக்கணும். என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதா? இந்த பொண்ணு இப்படி சொன்னா கேட்க மாட்டா. ஆனா இவ்வளவு வழிக்கு கொண்டு வர என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க பாருமா, நீ மட்டும் எனக்கு உதவி செஞ்சேன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னோட ஃபேவரட்டான அந்த எல்லோ கலர்ல இருக்குமே, லெமனும் இனிப்பும் சேர்ந்து கச்சோடி பண்ணி கொடுப்பேன். இப்போ இனிப்பும் சூப்பரா இருக்கும். அப்ப நிஜமாவே எனக்கு நீங்க அந்த இனிப்பு புளிப்பு போட்டு கச்சோரி பண்ணி கொடுப்பீங்களா? நீங்க போய் எதுவும் சொல்லலையே. அட ஓ மேல சத்தியம். எதுக்கு ஏன் மேல சத்தியம் பண்றீங்க? ஏன்னா நீங்க ரொம்ப பொய் சொல்றீங்க. நீங்க பொய் சொல்றதுனால நான் மேல போய் சேர்ந்துட்டா? சரி, என் மேல சத்தியம். அப்புறம் நான் நிறைய செய்ய போறேன். நீ வயிறு முட்டை சாப்பிடலாம். எத்தனை மணிக்கு பண்ணுவீங்க? எத்தனை மணியா இருந்தானே, நீ இத பேக்கிங் பண்ணு. நான் இப்பவே பண்ணி கொண்டு வந்துடுறேன். என்ன? நான் எல்லாத்தையும் புரியுது புரியுது. கொஞ்சம் கவனமா பேக் பண்ணு. உனக்கு வேண்டியதை கொண்டு வர. நல்லா பேக் பண்ணும், சரியா? ஆஹா, நாங்க வரும்போது வீட்ல யாருமே இல்ல. வீடு திறந்து போட்டு இருந்ததா? எங்க போயிட்டு வர? என்னாச்சுமா? பிரச்சனை எதுவும் இல்லையே? பிராச்சி, என்ன ஆச்சு? அழாதமா. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சரிதா ஆண்டி, என் மேல சுமத்தப்பட்ட பழி இன்னும் நீங்கல. என்ன சொல்ற? ஆனா ரன்பீர் தான் அந்த பணத்தை. அவன் பேரை சொல்லாத. எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். எல்லாத்தையும் அவன் தான் பண்ணா. அவன் தானே அந்த திருடனையும் பிடிச்சா. அவன் ஒன்னும் திருடனை பிடிக்கல, அவனே திருடி இருக்கான். என்ன, அவனே திருடிட்டானா? என்ன சொல்ற? என் மேல இருக்கிற பழிய நீக்க, வீட்ல இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்க அவனே ஆபீஸ்ல இருந்து திருடி இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பழி அவனே ஏத்துக்கிட்டான். அட கடவுளே, இந்த பையன் இருக்கானே, அவன் இப்ப எங்க இருக்கான்? போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷனா? இங்க பாரு, உன்னோட பழிய அவன் தலை மேல போட்டுக்கிட்டான். அப்புறம் அவனே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டானா? உண்மையை சொல்லட்டா, இந்த அளவுக்கு உண்மையான ஒரு நல்ல பையனை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்க்கல. அவனுக்கு குழந்தை மனசு. உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் அவனோட பிரச்சனையா நினைக்கிறான். அவன் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்லையா? நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். இப்ப கண்டிப்பா ரன்பீரோட அம்மா கிட்ட பேசியே ஆகணும். ஸோ பிராச்சியோட செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றுறதுக்காக உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை பணைய வச்சிட்டியா? பிராச்சிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால இப்போ எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டா. நான் பொய்க்கு தொட போக மாட்டேன், உனக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியும். அப்படி இருந்து பண்ணிருக்க. அவ இப்போ அப்செட் ஆகல, என் மேல கோவப்பட்டு போயிருக்கா. இவ்வளோ கோவத்துல நான் அவளை பார்த்ததே கிடையாது. இப்ப நான் என்ன பண்றது? உனக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன்? நான் என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் யாருக்காக பண்ண போறேன்? உனக்காக மட்டும்தான் பண்ணுவேன். இது எல்லாமே உனக்காக மட்டும்தான். இந்த பையன் என்ன தூங்க விடாம பண்ணிட்டான். யார பத்தி பேசுற? ரன்பீரை பத்தி தான். வேற யார பத்தி? அவனை யாரு பணத்தை திருட சொன்னா? அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இங்க என்ன தூம் படமா போயிட்டு இருக்க? பணத்தை திருடினா யாரும் இவனை கண்டுபிடிக்க மாட்டாங்களா? எல்லாரோட அட்டென்ஷனையும் இவன் மேல வரணும்னு பண்ணிருக்கான். நம்ம இப்படி பண்ணா நம்ம எல்லாரும் முன்னாடியும் ஹீரோ ஆயிடலான்னு நினைச்சு பண்ணிருக்கான். சஹனா, ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பேசு. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவன் மாயா விஷயத்துல ஜெயிலுக்கு போனானே, அப்ப கூட அவன் ஒண்ணு கத்துக்கலையா? அதே தப்பு பண்ணிருக்கான். நான் சொல்றது கேளு பிராச்சி. இந்த மாதிரி ஆளுங்கள வேணுட்டே தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதானே எல்லாரோட அட்டென்ஷனையும் இவங்க மேல இருக்கும். சஹனா, இதெல்லாம் அவன் எனக்காக தான் பண்ணிருக்கான். அவன் என்னோட ஃப்ரெண்டு. யாராவது என்ன பத்தி தப்பா பேசினா அவனால தாங்கிக்க முடியல. மத்தவங்க யாரும் என் மேல தப்பு சொல்லக்கூடாதுன்றதுனால அவன் அப்படி பண்ணிட்டான். அவன் என்ன பத்தி யோசிச்சாலே
எது சரி எது தப்புன்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஐ நோ அவனை நான் எப்ப பார்த்தாலும் லூசு அது இதுன்னு திட்டுறேன். பட் உண்மையான லூசு நான் தான். அவன் எனக்கு எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டா இருக்கான். கொடுத்து வச்சவங்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. தேங்க் காட் அவன் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கா. பாய் ஃப்ரெண்டா இருந்திருந்தா நீ இப்ப இந்த நேரத்துல எல்லாரும் முன்னாடி இவ்வளவு வெக்கப்பட்டிருக்க வேண்டாம்னு சொல்றேன். உன் மூளை என்னைக்குமே வேலை செய்யாதா? கொடுத்து வச்சவங்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்கன்னு சொன்னேன். இவன் பாய் ஃப்ரெண்டா இருக்க போற அந்த பொண்ணு எவ்வளவு கொடுத்து வச்சவன்னு பாத்தியா? குட் நைட். பிராச்சி இரு, எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லு. என்ன சொல்லணும்? ஒருவேளை அவன் உன்னை ப்ரொபோஸ் பண்ணான்னு வை. ஒருவேளை அவன் உன்கிட்ட வந்து உன்னை ப்ரொபோஸ் பண்ணான்னு வச்சுக்கோயே, நீ அப்ப என்ன சொல்லுவ? அந்த பொண்ணு அதிர்ஷ்டமான பொண்ணா இல்ல ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணா? எனக்கு நல்லா தெரியும் உன் மூளைக்குள்ள இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும்னு. அங்க சுத்தி இங்க சுத்தி அதே சொல்லு. என்கிட்ட பேசாத, எனக்கு தூக்கம் வருது. நான் யோசிக்கிறத விட உன்னோட மனசு என்ன யோசிக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லு. சஹானா, நீ மட்டும் இப்ப வாய மூடல, நீ 5 கச்சோரி சாப்பிட்ட விஷயத்தை சரிதாண்டிக்கு சொல்லிடுவேன். பிராச்சி சரி சரி நல்லா தூங்கு போ. குட் நைட். குட் நைட். நீ தூங்கு. ஒண்ணுமே புரியாது, நீ இப்படியே அழுதுட்டே இருக்க நீ வேண்டியதா? முதல்ல தூங்கு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உன்னை பத்தி யாராவது தப்பா பேசுனாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. இங்க பாரு, நீ எந்த பொண்ணை பத்தி பேசுறியோ அந்த பொண்ணு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். நீ ரொம்ப நல்லவன் ரன்பீர், ரொம்ப நல்லவன். அவ என்ன நல்லவனாவே நினைக்கல. காலேஜ்ல பார்த்த முதல் நாள்ல இருந்து அவ என்ன நினைச்சதில்ல. கடவுளே, ரொம்ப கஷ்டப்பட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா இல்லையானே தெரியல. ஒருவேளை அவ என் கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கணுன்றதுனால தான் என் கூட பேசிட்டு இருந்தாளான்னு தெரியல. அவ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டாளா இல்லையான்னு கூட தெரியலையே. அவ என்ன வெறுக்கிறா. அவ இப்ப கோவமா வேற இருக்கா. இனிமே என்கிட்ட பேசக்கூட மாட்டா. நான் அவன்கிட்ட அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. அவன் சொல்றத கேட்டிருக்கணும். அவனை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அவன் எனக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான். அப்படி இருந்து நான் அவன் மேல அவ்வளோ கோவப்பட்டுட்டேன். இல்லை, நான் அவனை போய் மறுபடியும் பார்க்கணும். அவன்கிட்ட நல்ல விதமா பேசணும். அவன்கிட்ட சாரி சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் ஃபேமிலி போய் பார்க்கணும். அவங்க கிட்ட போய் இதெல்லாம் அவன் எனக்காக தான் செஞ்சான்னு சொல்லணும். பணம் ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்காக இல்ல, என்னோட ரெப்புடேஷனுக்காக தான் எடுத்தான்னு சொல்லணும். ரன்பீர் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். என்ன மிதக்க விட்ட காத்து குயிலான நட்புக்குள்ள வானம் கட்டி கூட்டு குயிலான. என்ன மிதக்க விட்ட பாட்டு குழலான ஒரு ஊரே கேட்கும் பேச்சு காரி கீச்சு குரலான. நீங்க கோவிலுக்கு போனீங்களா? ஆமாமா, ஏன்னா அந்த கடவுள் நம்ம சொல்றத கேக்குறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. என் பேரனோட வாழ்க்கையில தினம் தினம் ஏதாவது ஒரு புது புது புயல் கிளம்பிக்கிட்டே இருக்கு. இது என்னைக்குதான் தீருமோ தெரியல. இங்க பாருங்க, கடவுள் யார் சொன்னாலும் கேட்பாரு. நீங்க பூஜை பண்ணிருக்கீங்க, தீபார்த்தனை காட்டிருக்கீங்க, கடவுள் கேட்பாரு. இதெல்லாம் சரியாயிடும்னு கோயில் பூஜாரி சொன்னாருல்ல. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. ரன்பீர் ஒரு காலத்திலும் திருட மாட்டானே, எதுக்காக இப்படி பண்ணா? எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வீட்டுல அங்கங்க லட்சக்கணக்கில் பணம் இருக்கும். அப்படி இருந்தும் நம்மளை கேட்காம ₹1 எடுக்க மாட்டான். அவன் எதுக்காக இப்படி பண்ணான்னு ஒன்னும் புரியல. அந்த போலீஸ்காரங்க போய் சொல்றாங்க. எனக்கு அந்த போலீஸ பார்த்தாதான் சந்தேகமா இருக்கு. அம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? அவன் திருடினதுக்கான CCTV ஃபுட்டேஜ் அவங்க கிட்ட இருக்கு. விக்ரம் அங்கிள், என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கா? அதை வச்சு நம்ம ரன்பீரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். அப்படியா? ஐ மீன், ரன்பீர் எதுக்கு ஆபீஸ்ல இருந்து 10 lakhs திருடினானோ அதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். வாட்? எதுக்காக அப்படி செஞ்சா? பிராச்சிக்காக. ஆக்சுவலி நான் ரன்பீரை சந்திக்கிறதுக்காக அங்க போயிருந்தேன். அப்ப அங்க ரன்பீரும் பிராச்சியும் ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்ப நீங்களே இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். பிராச்சி ரன்பீர் என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் எல்லாம் கிளியர் ஆயிடும். நீங்களே பாருங்க. உனக்காக தான். வேற யாருக்காக பண்ணுவேன்? நான் எவ்வளவு போய் சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது உனக்காக மட்டுமா தான் இருக்கும். உனக்காக மட்டும் தான் நான் இதை பண்ணேன். மத்தவங்க பார்வைக்கு நீ தப்பா தெரிஞ்சினா அதை கண்டிப்பா என்னால பொறுத்துக்க முடியாது. இதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த 10 லட்சத்துக்கு பணத்தை நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். நீங்களே கேட்டீங்கல்ல, பிராச்சி சொன்னால நான் பணம் கொண்டு வந்து கொடுத்துருவேன். அவன் இங்க இருந்து கொண்டு வருவா. ஓகே, லெட் மீ மேக் இட் அப்சல்யூட்லி கிளியர்.
பிராச்சியோட மோட்டிவ் பணத்தை எங்க இருந்தாவது கொண்டு வரது இல்ல. அவ மோட்டிவ் என்னன்னா அந்த மொத்த பணத்தை அவளே செலவு பண்ணாலும் முடிவு பண்ணிருக்கா. தட் வாஸ் ஹர் பிளான். நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, என் பாக்கெட் மணியோட அவ மந்த்லி salary ரொம்ப கம்மி. அவ எப்படி 10 லட்சம் கொண்டு வருவா? Tell me auntie, you tell me, is it possible? இது சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ரியா சொல்றதுதான் சரியா இருக்கும். ஆனா இந்த ரெக்கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் திருடுனதுக்கான காரணம் தெரியுதுல்ல. அது மட்டும் இல்லாம சர்மா கொடுத்த பணம் பிராச்சி வீட்ல தான் இருக்குன்னு நிரூபணம் ஆகலல்ல. நிரூபணம் ஆகலன்னா தான் என்ன, ஆனா பிராச்சி மேல டவுட் வருதுல்ல. அவ எங்க இருந்து அந்த 10 லட்சத்தை கொண்டு வருவா சொல்லுங்க. 10 லட்சம்ங்கிறது இங்க ரொம்ப முக்கியம் கிடையாது. அவ எப்படியாவது ரன்பீரை வளைச்சு போடணும்னு பாக்குறா. பல்லவி திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? வேற என்ன பண்றது? இந்த பொண்ணு தான் என் பையனுக்கு திருட கத்து கொடுத்துருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை பத்தி வேற எப்படி யோசிக்கிறது? அப்புறம் நான் வேற என்ன தப்பா சொல்லிட்டேன் சொல்லுங்க? வாழ்க்கை பூராவும் நீங்க ரன்பீரை தப்பானவங்க கிட்ட இருந்து தூரம் வச்சுதானே வளர்த்தீங்க. அதே மாதிரி நாம ரன்பீரை பிராச்சி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சாகணும். ஐம் சாரி. எனக்கு நிஜமாவே தெரியாது ரன்பீர் எனக்காக இப்படி எல்லாம் பண்ணுவான்னு. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் நானும் அவனை திட்டினேன். நீ திருடி இருக்க கூடாதுன்னு சொன்னேன். போதும். enough is enough now. நீ உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். நீ அவனுக்கு லெக்சர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல. அப்புறம் தெரிஞ்சிருந்தா அமைதியா இருந்திருக்க. நான் உங்ககிட்ட அதை தான் சொல்ல வந்தேன். எப்ப? எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா? ரன்பீர் நேத்தே உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் இல்லையா? அப்புறம் நீ ஏன் வந்து எங்க கிட்ட சொல்லல? இதுக்கு உன்கிட்ட எந்த பதிலும் இல்லல. நான் சொல்றேன், விஷயம் கைமீறி போயிடுச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு. விஷயம் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அதனால ஒன்ன கவர் பண்ணிக்கிறதுக்காக நீ இங்க வந்திருக்க, உன்னோட அப்பாவியான முகத்தை வச்சுக்கிட்டு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, நான் உங்ககிட்ட சொன்னா இல்லையான்னு தெரியல. நேத்திய போன் ரிப்பேரா இருந்துச்சு. இல்லைன்னா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு நேத்தே போட்டு காட்டியிருப்பேன். அதோட பிராச்சிக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுங்கிறப்போ அவன் இன்னும் சொல்லாம இருந்தா. குட் மார்னிங். அலையா, இது யாரு? வர்ஷா, என்னோட புது செக்ரட்டரி. பேண்டேஜ் போட்டதுனால உங்களுக்கு அடையாளம் தெரியல. பாவம், இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தா. அதனாலதான் யார் போனையும் இவளால எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாம ரியா தான் வர்ஷாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னான். அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். அதுவும் இல்லாம இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாரு, யார் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்களோ அவங்க தான் வாபஸ் வாங்கணும்னு. அதான் அத்தை கிட்ட சொன்னேன், இவங்க எங்க இருந்தாலும் சரி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். இவ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கறத நிறைய பேருக்கு போன் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவளை இந்த நிலைமையில கூட்டிட்டு போக கூடாதுன்னு டாக்டர் என்கிட்ட வாக்குவாதமே பண்ணாரு. ரன்பீருக்காக இவளை கூட்டிட்டு வரணும்ல. அண்ட் ஆல் கிரெடிட் கோஸ் டு ரியா. ரியா, ரியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆன்ட்டி கம் ஆன், ப்ளீஸ் டோன்ட் சே தேங்க்ஸ். உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். அப்பதான் கேஸ வாபஸ் வாங்கி ரன்பீரை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். வாங்க வாங்க போலாம். வாங்க போலாம். போலாம் அத்தை. பி கேர்ஃபுல். நீ எங்க கூட எங்கேயும் வர வேண்டிய அவசியம் இல்ல. உன்னால இந்த வீட்ல நாங்க மட்டும் இல்ல, என் பையனும் உன்னால நிறைய ப்ராப்ளங்களை சந்திச்சிட்டான். என்ன விடுதலை பண்றீங்களா? ஆமா. ஓ நைஸ். பிராச்சி தான் ரிலீஸ் பண்ணிருப்பா. அவ தான் என்ன நினைச்சு ரொம்பவே டென்ஷனா இருந்தா. தேங்க்யூ. சரி, திருட்டுன்னு தான் ஞாபகம் வருது. ஆமா, உண்மையான திருடனை பிடிச்சிட்டீங்களா? அது எனக்கு தெரியாது. நீங்க இப்ப போலாம். நீங்க ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுறீங்க. வெயிட் 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 முதல்ல மாஸ்க் போ. ஓ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ரியலி சாரி. அம்மா, நான் ஒன்னும் உள்ள போலமா, வெளியே வந்திருக்கேன். கொஞ்சம் சிரிங்கம்மா. நீங்க அழுவே நிப்பாட்ட மாட்டீங்களா? நான் உள்ள போறேன். ரன்பீர், அப்ப நீங்க அழக்கூடாது. இருக்கா? எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு தெரியுமா? வர வர நீ ரொம்ப பொறுக்கித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆமா ஆமா, நான் பொறுக்கித்தனம் பண்ணாதானே அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போக முடியும். சரிதானே? ரன்பீர், உன்ன நீ இருக்கியே வர வர ரொம்ப ஓவரா வாழ்த்தனம் பண்ற. உன்னை அப்படியே ரூம்ல போட்டு பூட்டி வச்சாதான் அடங்குவ. இல்லன்னு வச்சுக்கோ, இப்படியே தான் பண்ணிட்டு நீங்களும் என்ன ரூம்குள்ள போட்டு பூட்டி வைங்க. கான்ஸ்டபிளும் என்ன உள்ள போட்டு பூட்டி வைப்பாரு. என்ன எதுக்கு பூட்டியே வைக்கிறீங்க? ஃப்ரீயா விடுங்க. நீங்க அடிக்கிறவள கூட உள்ள அடிக்கலாமா? எல்லாத்துக்கும் அந்த வர்ஷாக்கு தான் நன்றி சொல்லணும். அவ கால் உடைஞ்சிருந்தாலும் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறதுக்காக இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருந்தா. கால் உடைஞ்சு போயிடுச்சா? இது போலி.
இதுக்காக பணம் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஆக்டிங் பண்றதுக்கு தனியா. எவ்ரிதிங் இஸ் டன். ஆனா அத்தை ரன்பீர் லாக்அப்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஆஃப் கோர்ஸ் வெளியில வந்துருவான். ஆனா நீ உன்னோட வேலையை மட்டும் சரியா செய்யணும். நான் வர்ஷாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள நீ அந்த ஃபேமிலி கிட்ட இந்த கிளிப்பிங்ஸை காட்டு. மார்க் பண்ணி கொடுத்ததை மட்டும். ஐ எம் ரியலி சாரி. என்னால தான் நீங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியதாயிடுச்சு. திருட்டு அது இதுன்னு எது ஆயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி. மனசார கேட்டுக்கிறேன். வெயிட் மனசார கேக்குறேன்பா. இங்க பாரு, உன்னை நினைச்சு டென்ஷன் ஆகி நாங்க சோர்ந்து போயிட்டோம். இனிமே எங்களுக்கு அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு வேற ஒரு ஆள் வந்துட்டாங்க. நீங்க பாத்துக்காம என்ன வேற யார் பாத்துப்பா சொல்லுங்க. வீட்டுக்கு வாப்பா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஒன் செகண்ட். அது பிராச்சி வரலையா? பிராச்சி எங்க? அது வந்து யூ ஷுட் தேங்க் ரியா அண்ட் ஆலியா ஆண்டி. ஆலியா ரொம்ப கஷ்டப்பட்டு அவளோட செக்ரட்டரியை இங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கா. ஆலியா மட்டும் அவளோட செக்ரட்டரியை டைம்க்கு கரெக்டா இங்க கூட்டு வரலனா உன்னை ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சோ ப்ளீஸ். தேங்க் யூ so much ஆலியா எனக்கு ஆண்டி. தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு அவர் ஸ்வீட் ரியா. அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க் யூ so much ரியா. டோன்ட் பி. ஆக்சுவலி நீ இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஐ கேன் டூ எனிதிங் ஃபார் யூ. நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். சரி, நாம இங்க இருந்து கிளம்பலாமா? 2 நாளா இங்க வந்து போயிட்டு இருக்கோம். ரொம்ப கடுப்பா இருக்கு. வாங்க போலாம். ஆமா வாங்க, இங்க இருந்து சீக்கிரமா போலாம். ரொம்ப ஹீட்டா இருக்கு. வீட்டுக்கு போய் பேச வேண்டியது நிறைய இருக்கு. வாங்க போலாம். நான் ரிலீஸ் ஆனது பிராச்சிக்கு தெரியாது போல இருக்கு. இல்ல ஒருவேளை அவ இப்போவும் என் மேல கோவமா இருக்கலாம். எனிவே, நான் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அவளோட சீக்கிரம் எல்லாம் தன்னாலேயே போயிடும். சரிதமா, எங்க இருக்கீங்க? அட, இந்த பிராச்சியையும் காணோம். அவளோட பர்ஸ் ரூம்ல இருக்கு. அவ ஆபீஸ் போகலன்னா காலேஜாவது போயிருக்கணும்ல. அது அவ நாளைக்கு காலேஜ் போய் பண்ணி இப்ப என் கூட வாயேன். கூட வானா? நான் என்ன கேக்குறேன், நீங்க வேற ஏதோ சொல்றீங்க. நீங்க என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்க. அது வந்து பிராச்சி என்ன சொன்னானா? என்னாச்சு பிராச்சி? நீ ஆபீஸ்க்கு போகல? பிராச்சி, ஏன் அழற? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? உன்னதாமா கேக்குறேன், என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லு. ஏன் அழற? என்னாச்சுன்னு ஏன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அட, என்னாச்சு? பிராச்சி, இது வரைக்கும் எந்த விஷயத்தையுமே நான் உங்க அம்மா கிட்ட சொல்லல. நீங்க என்ன சொல்லல? ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன? ஹலோ, யார்கிட்ட இருந்துமா போனு? போலீஸ் கிட்ட இருந்த. நம்ம எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்றாங்க. சாரி, நான் உங்ககிட்ட முன்னாடி எதுவும் சொல்லல. நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ரன்பீரை பத்தி உன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் நான் தான் சொன்னேன். அது என்னன்னா, இப்பவும் பிராச்சி மேல சுமத்தப்பட்ட பழி இன்னும் போகல. இது உனக்கு தெரிய வந்தா நீ டென்ஷன் ஆயிடுவேன்னு நான் நினைச்சேன். ரன்பீர், ரன்பீர், மை பிரதர். ரன்பீர், ஓ மை பிரதர். தேங்க் காட் நீ நல்லபடியா வந்துட்ட. நான் எவ்வளவு பயந்து போயிருந்தேன் தெரியுமா? நீ பயந்துட்டல? நான் பயந்து போயிட்டேன். உனக்காக தான் அதுவும். இங்க பாரு, எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. அதாவது பணம் நம்மளோடது தான், அப்புறம் நீ எதுக்கு சரண்டர் ஆன? ஏன்னா நீ நம்ம பணத்தை தானே திருடுன. எந்த அடுத்தவங்களதோ திருட்டு தானே. எனக்கு அப்படிலாம் இல்ல. அதை தான் நான் தப்புன்னு சொல்றேன். உன் மம்மியோட செக்ரட்டரி இருக்கால, அவ என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. அப்புறம் இந்த கம்பெனியோட பாஸோட பையனை அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு யாரு திருடுனானே தெரியல. அதுவும் இல்லாம அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவ செய்யறது சரிதானே. அவ அவளோட டியூட்டியை தான் செஞ்சா. இப்போ நீ என்ன பண்ண போற? இப்போ திரும்பவும் அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் இப்ப பிராச்சி மேல பழி வந்துருச்சு. எல்லாம் ஏன் தப்பு தான். இத மூவி மாதிரி நினைச்சிட்டேன். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு நினைச்சிட்டேன். ஒரு விஷயத்த மறந்துட்டேன். வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ நான் என்னோட சரியான பாதையில அந்த பணத்தை யார் திருடினாங்களோ கண்டுபிடிச்சு பிராச்சி இன்னசென்ட்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். ரன்பீரை ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? எங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இது என்ன? கன்சர்ன் பேப்பர். எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம நீங்களும் உங்க பொண்ணு இந்த சிட்டியை விட்டு போக கூடாது.
என்னது? இதெல்லாம் எதுக்காக? மிஸ்டர் மெக்ராவுடைய தங்கச்சிக்கு உங்க மேல சந்தேகம் இருக்கு மிஸ்ஸஸ் பிரக்யா. நீங்களும் உங்க பொண்ணு கூடுத்தனமா சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணதா சந்தேகப்படுறாங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நீங்க அதை ஒத்துக்குவீங்களா? அவங்களோட பணம் திருட்டு போயிருக்கு. அவங்க சொல்றதா நான் கேட்க முடியும். ஒருவேளை எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க குற்றவாளின்னு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நான் உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சைன் பண்ணுங்க. மிஸ்டர் மெஹராவோட தங்கச்சி சொன்னதுக்காக நான் ஒன்னும் இந்த பேப்பர்ல சைன் பண்ணல. உங்க இன்வெஸ்டிகேஷன் நிக்க கூடாதுன்றதுக்காக தான் பண்றேன். பிராச்சி. சாரிமா, என்னால நீங்க பிராச்சி, நீ சைன் பண்ண. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. பிரக்யா, நீ கவலைப்படாத. அவங்களுக்கு எது சரின்னு தோணுச்சோ அதை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுவோம்.